இன்றைக்கு நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? ஏறெடுத்து பார். பரிசுத்தவான்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தையின்படி அவருடைய கண்களை எல்லா காரியத்தின் நிமித்தம் அவருடைய கண்கள் அவரை மாத்திரம்தான் ஏறெடுத்து பார்த்ததையே தவிர எந்த ஒரு மனிதனையும் சார்ந்தோ பார்த்தோ இல்லவே இல்லை. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அப்பா இயேசு நம்மோடு கூட சொல்லுகிறார், உன்னுடைய கண்கள் பூமியை அல்ல, உன்னுடைய கண்கள் எந்த மனுஷனையும் அல்ல, உன்னுடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமானா கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? உடைய குடும்பத்தில் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கலாம், நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், நிறைய பணங்கள் இருக்கலாம், நகைகள் இருக்கலாம், அல்ல வருமானம் இருக்கலாம், அல்ல வேலைகள் இருக்கலாம். அவைகளின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், ஒரு நிமிஷத்திலே எல்லா தலைகளாக மாறக்கூடியவைகள். நம்முடைய கண்கள் எப்பொழுது யாரை பார்க்கணும்னா கர்த்தரை மாத்திரம் பார்க்கணும். சொல்லுங்க, உன் கண்களை ஏறெடுத்து பார். இப்பொழுது நான் பிரசங்கத்தின் குறிப்புக்கு நான் வருகிறேன். தேவைகள் சந்திக்கப்பட உன் கண்களை அவருக்கு நேராக ஏறிடு. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். 13ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, பிரசங்கத்தின் தலைப்பு என்ன? உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அதற்கு மேல் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு இந்த இடத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே மிகவும் ஒரு தேவை அவசியமாக இருந்தது. குறிப்பிட்ட விஷயத்திலே வேலைக்காரர்களிடத்திலே சொல்லிவிட்டு வந்தார். என்ன சொல்லிவிட்டு வந்தார்னா, போய் நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொன்னார். அந்த வார்த்தையை காப்பாற்ற முடியும். இப்பொழுது அவருக்கு ஒரு சரியான ஒரு தேவை அவசியமாக இருக்கு. அந்த தேவையின் நிமித்தம் அவர் செய்த காரியம் என்னவென்றால், சில நிகழ்வுகள் அங்க நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு பார்க்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்ன? அந்த தேவையின் நிமித்தம் எந்த மனுஷனையும் அவர் பார்க்கவில்லை, சுற்றி பார்க்கவில்லை, அந்த தேவைக்காக பூமியை பார்க்கவில்லை, நான்காம் திசைகளை பார்க்கவில்லை, எந்த மனுஷனையும் பார்க்கவில்லை. அவரிடத்திலே அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, அவர் பெரிய அவரை குறித்து அவர் ஒரு பெரிய சீமான். அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது. அவர் அப்படி ஒரு சிட்டிகை போட்டா போதும், அவருடைய வேலைக்காரர்கள் கொண்டு வந்து ஒரே நிமிஷத்துல கொண்டு வந்து அந்த தேவையை சந்திக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல அவர் அப்படி செய்யாமல், இந்த இடத்துல தன் கண்களை ஏறெடுத்த போது அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்திலே ஆடுகள் இருக்கிறது, ஏராளமான மாடுகள் இருக்கிறது, ஏராளமான அவருக்கு தேவையான எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் இருக்கு. ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இதை எடுத்து கொண்டு வா, இதை அடைத்து கொண்டு வா, கூட்டி கொண்டு வா என்று சொன்னா ஒரே நிமிஷத்துல அவன் எடுத்துட்டு வந்துருவான். கொஞ்ச நேரத்துல காரியம் செய்யாம முடிஞ்சிடும். ஆனா அவன் அதை அப்படி செய்யாமல் அவர் செய்கிற காரியம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, நான் இப்படி சொல்றேன், ஏறெடுத்து எங்க பார்த்திருப்பார் தெரியுங்களா? முட்புதரை பார்த்திருக்க மாட்டார், நாலா பக்கமும் சுழற்சி அவருடைய கண்களை கொண்டு பார்த்திருக்க மாட்டார். அவருடைய கண்கள் அவரை உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி பார்த்தது. அவரை உண்டாக்கின இம்மட்டும் அற்புதமாய் நடத்தின ஆண்டவரை நோக்கி பார்த்தபடினால் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அங்கே நடந்த சம்பவம் என்ன? அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் சரியா வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தேவன் யார்? தேவைகளை இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சம்பவத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நிமித்த தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். உன் கண்கள் யாரை பார்க்கணும்னா கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க. இன்றைக்கு உங்களுக்கு வேண்டிய தேவையை அப்பா இயேசு எங்க வைத்திருக்கிறார்னா, நீங்க சொல்லுங்க, எங்க வைத்திருக்கிறார்? பரலோகத்திலே சீயோனிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் பக்கத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் கண்கள் அதை பார்க்கவில்லை, உன் கண்களுக்கு அது மறைந்திருக்கிறது.
கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்களை நீ எப்பொழுது ஆழமான விசுவாசத்தை கொண்டு அவரை நீ ஏறெடுத்து பார்ப்பாயோ அந்த நிமிஷமே உன் தேவைகள் சந்திக்கப்படுகிறதை காண்பாய். அது எப்படிப்பட்ட தேவையாக இருக்கட்டும், அது எத்தனை கோடி ரூபாயாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு தேவையாக இருக்கட்டும், மனுஷனால முடியாதவைகள் கர்த்தரால முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்ம மத்தியில் எப்படி வந்திருக்கிறார்னா தேவைகளை சந்திக்கிறவராக வந்திருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து, அங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இங்க கர்த்தரே சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். அவருக்கு என்ன வேணும்? அங்க என்ன வேணும்? ஒரு ஆட்டுக்கடா. இங்க என்ன வேணும் அவருக்கு? அவர் வாழ்வதற்கும், அவர் தங்குவதற்கும், அவர் குடியிருப்பதற்கும், அவர் பிழைப்பதற்கும் அவருக்கு வேண்டிய அநேக தேவைகள் இந்த இடத்துல இருப்பதை நாம் காண்கிறோம். அவரை கர்த்தர் அழைத்தார். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அழைக்கிறார். அழைத்த மாத்திரத்தில் ஒரு சொல்லு கூட எதிர்த்து பேசாதபடி அப்படியே எல்லாவற்றையும் விட்டு வந்தார். விட்டு வந்தவர் கர்த்தரை நம்பி வந்தார். அவருடைய கண்கள் எப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறதாக இருந்தது. இப்போ அவர் வந்துட்டார். வந்து அவருக்கு பிழைப்பு உண்டாகணும், வாழ்வதற்கு வழி உண்டாகணும். ஒரு வீடு அவசியமாக இருக்கிறது. அவருக்கு தேவையான அநேக பொருள்கள் அவசியமாக இருக்கிறது. அவருக்கு பிள்ளைகள் கிடையாது, இப்ப மனைவி கிடையாது, தனி மனுஷனாக வந்து கொண்டிருக்கிறார். இனிமேதான் அவருக்கு மனைவி, இனிமேதான் அவருக்கு பிள்ளைகள், இனிமேதான் சந்ததி உண்டாக வேண்டும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். சொல்லுங்க, உங்களோட கண்கள் இன்றைக்கு எங்க பார்த்து கொண்டிருக்கிறது? யாரிடத்திலே கேட்டு கொண்டிருக்கிறது? எனக்கு உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். யாரை கேட்டு கொண்டிருக்கிறது? உங்களை அழைத்தவர் உங்களை நடத்த மாட்டாரா? பின்வருகிற காரியங்களை குறித்து ஏன் பயப்படுறீங்க? அழைத்தவர் யாரு? விட்டுருவாரா பாதியில? அழைத்தவர் யாரு? நடத்த மாட்டாரா? போஷிக்க மாட்டாரா? கவனிக்க மாட்டாரா? சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது அங்கே அவர் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நாளைய தினம் யாருடையது? அது கர்த்தருடையது அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. அவைகளை போஷித்து அவைகளை உடுத்து வித்து அழகாய் நடத்துகிறேன்னா உன்னை நான் நடத்த மாட்டேனா? அநேகருக்கு கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, எதிர்காலங்களை குறித்து கவலை, பின்வருகிற காரியங்களை குறித்து கவலை, பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய வேலை, அநேக காரியங்களை குறித்து கவலை 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 கவலைப்பட்டே மனுஷனுக்கு சாவுறான். கவலைப்பட்டே முடியெல்லாம் நரசி போகுது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து, அங்க சொல்றதை கவனிங்க. அவருக்கு என்னென்ன தேவையோ அந்த இடத்துல, அந்த அதிகாரத்திலே அவர் வைத்திருக்கிறதை நாம் காண்கிறோம். என் கண்களை நான், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதம் இருக்கு, அங்கதான் என் கண்களை ஏறெடுப்பேனே தவிர வேற எந்த மாமா மச்சான் மேல என் கண்ணு போகாது, என்ன அண்ணன் தம்பி மேல போகாது. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அழைத்த கர்த்தரை நம்பி அவர் பின்னாடியே வராரு. அழைத்த கர்த்தர் அவர் பாதியில விட்டுறல, கால் பாகத்துல விட்டுறல, முக்கால் பாகத்துல விட்டுறல. அழைத்தவர் தாவீது சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் இவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இவர் யார் தெரியுமா? அழைத்தார்னு சொன்னா, உங்களை அழைத்தது உண்மைன்னு சொன்னா அவர் மரண பரியந்தம் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார்.